வணக்கம். தமிழக வெற்றிக் கழக செய்திகள். இன்னும் வருகிற தினங்களில் இந்த மாத இறுதிக்குள் ஜனவரிக்குள் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தலைவர் முன்னிலையில் அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களை தனித்தனியாக சந்தித்து எல்லாரோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிடுவார். ஏன்னா நேரம் இல்லை. மீது அடுத்த வாரத்தை அதுக்கடுத்து பிரச்சாரத்துக்கெல்லாம் ஆரம்பிக்கணும். அதனால் கூட பேச போகிறார் மீட்டிங். அப்புறம் சிறு சிறு சலசலப்புகள் வரத்தெஞ்சிக்கும். அது வராமல் பார்த்துக்கிட்டு எதாக இருந்தாலும் செயலாளர்கள் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்டு இது பண்ணிக்கலாம். ஈரோட்டில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார், நான் ரொம்ப காலமாக இருந்திருக்கேன், என்னை இதில் சேர்க்கலை அப்படின்னு சொன்னார். இருங்க, பொறுமையாக இருங்க. அனைவரையும் கூப்பிட்டு அழைத்து பேசுவார். எல்லா நடவடிக்கையும் யாராட எப்படி எல்லாம் தெரியும். பல வருஷமாக நீங்கள் இருந்திருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்வார். ஆகையால் புதியவர்களுக்கும் இடம் கொடுக்கணும்ல. புதியவர்களுக்கு அடுத்து வலியுறுத்தி பண்ணணும். அதான் அப்போ தான் ஆரோக்கியமான அரசியல் கிடைக்கும். அரசியல் வேறு, நம்ம சினிமா துறைக்கு செயல்படுறது வேறு. அதான் நான் இதில் போட்டிருக்கேன் வீடியோவில். சினிமா துறைக்காக செயல்படுறது, அரசியல் வரும்போது ஒரு சிலது அதெல்லாம் போடுவாங்க. அதனால் தனியாக மீதி நடவடிக்கை இருக்கும். திரைப்படத்துறையில் கடைசி படத்துக்கு ஜனநாயகம் என்ற பெயர் வச்சுருக்காங்க. ஜனநாயகன். அது ஜனம்னா மக்களுடைய நாயகன், மக்கள் நாயகன் ஏற்கனவே பேர் இருக்குது. அதனால் ஜனநாயகன் வச்சுருக்காரு பேர், படத்துக்கு பேர். அது மட்டும் இல்லை, நம்மளும் கூப்பிடும்போது ஜனநாயகன் கூப்பிடலாம். நான் கூட மக்கள் தலைவன் விஜய்னு போட்டுக்கிருந்தேன். ஃபஸ்ட்டில் என்னுடைய முதல் ரெண்டாவது மூணாவது நான்காவது வீடியோ டாபிக்கா இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் தலைவன் விஜய்னு சொன்னேன். அதுவும் அந்த பேரும் ஓரளவு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஜனநாயகன் நல்லா இருக்குது, அந்த பேரும் சொல்லி அழைக்கலாம். அதுக்கடுத்து மீது டிவி ஒன்று, தொலைக்காட்சி நியூஸ் பேப்பர் பத்திரிக்கை. நமக்குன்னு தனியாக பத்திரிக்கை வேணும்ல. பத்திரிக்கை எல்லாம் ஆரம்பிக்க போகிறாரு. இந்த படம் முடிஞ்சவொடனே, படம் முடிகிறக்குள்ள ஆகிடும். இன்னும் 2 மாதம் 3 மாதம் தான். ஷூட்டிங் முடிஞ்சு ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் செய்தியெல்லாம் வராது. நம்ம பத்திரிக்கையிலே நம்ம படித்து செஞ்சுக்கலாம். நம்ம மாவட்ட செய்திகள், மாவட்ட வாரியாக எல்லா மாவட்ட தலைவர்கள் பேசுகிறது, அரசியல் ரீதியாக என்ன பேசுகிறோமோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பனையூரில் தொடர்ந்து இன்னும் 4 நாட்கள் இருந்து மாவட்ட செயலாளர்கள் அனைவரையும் தேர்ந்துள்ளார். அதனால் சந்தித்து பேசுவதற்கு அனைவரும் செல்ல வேண்டும். பனையூர் சென்று மீதியெல்லாம் பார்த்துக்கலாம். வணக்கம்.